அதனாலதான் பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். வாவ்! நீங்கள் அறிக்கை செய்ததால் நீதிமானாக்கப்படவில்லை, பாவங்களை நிறுத்தியதனால் நீங்கள் நீதிமானாக்கப்படவில்லை. இயேசு முடித்ததை விசுவாசித்ததினால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள். நீங்க நல்லா கவனிங்க. பாவ மன்னிப்பு எதனால் கிடைக்கப்படுகிறது? என் பாவங்களை அறிக்கையிடுவதனால் அல்ல. பைபிளோடு சொல்லல இந்த இடத்துல. நல்லா திரும்ப கவனிங்க. இரண்டாவது, உபவாசம் போட்டு நான் ஜெபிக்கிறனாலே பாவம் மன்னிக்கப்படல. பைபிள் தெளிவா சொல்லுது, விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றீர்கள். கரங்களை தட்டி. இன்னும் தெளிவா நான் பேசுறது, நீதிமான் என்பது உணர்வு அல்ல, அறிவு. அதாவது என்ன சொல்ல வரேன், இந்த வாரம் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னா, நீ நீதிமான் உணராட்டினாலும் அது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நீதிமான்றது உணர்ச்சி கிடையாது, நீதிமான்றது அறிவு. கையை தட்டு. புரிந்து கொள்ளுதல். ஆமே. நீங்கள் நீதிமான் என்று உணர முடியாவிட்டாலும் நீங்கள் நீதிமானா இருக்கிறீர்கள். அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மோசே வந்துதான் நீங்களாம் பாவின்னு சொன்னான். அப்போதான் அவனுக்கு பாவின்னு தெரியுது. அப்போ அதுக்கப்புறம் தானே பாவம் அவன்கிட்ட வேலை பார்த்துருக்கணும். பாவின்னு தெரிஞ்ச பிறகு பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். அப்போ மோசே வந்ததுக்கப்புறம் தானே எல்லாம் செத்துருக்கணும். ஆனால் மோசே வந்து இவர்களை பாவின்னு சொல்லி காட்டுறதுக்கு முன்னாடியே மனுஷன் சாக ஆரம்பிச்சிட்டான். இது வந்து என்ன தெரியுதுன்னா, மனிதன் தன்னை பாவின்னு உணராவிட்டாலும் பாவம் தன் சம்பளமாகிய மரணத்தை அத்தனை பேருக்கும் கொடுத்து கொண்டே இருந்தது. அப்ப அவனுக்கு உணர்வு இல்லை, அதை பத்தி பாவத்துக்கு கவலை இல்லை. நீ பாவின்னு உணர்றியா? சாவ. உணரலன்னா சாக மாட்டேன்னு சொல்லுதா? அப்பமும் சாகத்தான் செஞ்சான் மனுஷன். மோசே வந்து சொல்றான், நீங்களாம் பாவிடான்னு உணர வச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் செத்தாங்களா? அந்த உணர்வு வந்த பிறகுதான் செத்தாங்களா? உணர்வு வர்றதுக்கு முன்னாடியே செத்தாங்க. அவங்கள சாக வச்சது எது? பாவம். அப்ப பாவம் ஒருத்தனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவன் உணராம இருந்தாலும் அவனை சாக வைக்கும். நீதி ஒருத்தனுக்குள்ள வந்துருச்சுன்னா, கையை தட்டு, அவன் நீதிமான் உணராவிட்டாலும் அது அவனுக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஓ ஹalleluya. சோ நீங்க நீதிமான் உணர முடியலன்னாலும் நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டுட்டீங்க. புரிஞ்சுக்கங்க, நீதிமான் ஆக்கப்பட்டுட்டீங்க. அதை நீங்க உணராட்டினாலும் அது உங்கள்ட்ட வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனால தான் உங்களை தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கு. நீதிமான் உணர்ந்த பிறகு இங்கே வந்தீங்க. இங்கே வந்த பிறகு தானே நீதிமான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வர்றதுக்கு முன்னாடி உங்களை தூக்கிட்டு வந்தது எது? அந்த நீதி உங்களுக்குள் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஸோ நீதிமான் என்பது ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு அறிவு. அது ஒரு அறிவு. என்னால் உணர முடியாவிட்டாலும் நான் நீதிமான் என்று வேதம் சொல்லும் என்றால் நான் நீதிமான் தான். எப்படி நீதிமானாக்கப்பட்டேனா? என் பாவங்களை நிறுத்தியதால் நீதிமானாக்கப்படவில்லை, என் பாவங்களை அறிக்கை செய்ததால் நீதிமானாக்கப்படவில்லை. தெரிஞ்சுங்க, பாவங்களை அறிக்கை செய்ததால் நீதிமானாக்கப்படவில்லை, பாவங்களை நிறுத்தியதால் நீதிமானாக்கப்படவில்லை, அல்லது உபவாசம் போட்டதனால் நீதிமானாக்கப்படவில்லை. எவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு தெரியுமா அந்த கிறிஸ்துவ உலகத்தில்? பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த நீதிமானாக்கப்பட்ட, புதிய ஏற்பாடு நீதிமான குழப்புறாங்க. நாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டோம்? ரோமர் 5:1 சொல்கிறது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம். எதை விசுவாசத்தினாலே? எதை விசுவாசத்தினால் நீதிமானாக்குனீங்க? இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே என்னுடைய அத்தனை பாவங்களுக்கும், ஆதாம் மூலமாய் நான் பாவியாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த பாவத்திற்கான கரையத்தை கிறிஸ்து கொடுத்து தீர்த்தார் என்பதை நான் விசுவாசித்ததினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஸோ ஒன்றை புரிஞ்சுக்கங்க, நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றீங்களே, பாவத்திலிருந்து கழுவப்படுறீங்களே, அது எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? பொதுவாக நமக்கு தெரிஞ்செல்லாம் பாவத்தை அறிக்கையிறதுனால கழுவப்பட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. அப்போஸ்தலர் 28 சொல்லுகிறது, இந்த வசனம் கிறிஸ்தவ வட்டாரம் முழுவதும் தெரிய வேண்டிய ஒரு வசனம். அப்போஸ்தலர் 26:18 வேகமா வாசிப்பா. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், அவர்கள் பாவ மன்னிப்பை எப்படி பெறுகிறார்கள்? என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் அந்த வசனம் இருக்கு. பாவ மன்னிப்பு பொதுவாக நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? ஃபாதர்கிட்ட போய்
அவரை பாதர் பண்ணும்போது அவர் பாவ மன்னிப்பு தராரு. அப்படிதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. பாவத்தை மனுஷன்ட்டு அறிக்கை செய்ய நோ சார், பாவத்தை மனுஷன்லாம் அறிக்கை செய்யறதுனால நம்ம பாவ மன்னிப்பு பெறல, பாவத்தை தேவன்ட்டு அறிக்கை பண்ணணுன்ற அர்த்தமே. இவன் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்னொரு மென்டல் ஒருத்தன் ஒரு பெரிய மரத்தை அப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தானா. என்னடா ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன், விட்டா விழுந்துரு சார். நானா எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காங்க, முடியல. டே நீ அது மரம் தானா நிற்கிதுரா, நீ விட்டா விழுந்து. இல்லை இல்லை மேலே விழுந்துரு சார்னோன்னே டக்குன்னு என்ன செஞ்சு வழி இல்லாமல் பக்கத்தில் ஒரு முருங்கை குச்சை உடச்சி டக்குன்னு முட்டு கொடுத்துட்டான். இப்போ நின்றுக்கு வந்துரு அப்படின்னா இப்போ வரேன். பல நேரங்களிலே முட்டாள்தனமாக ஒருத்தர் இருக்கிறான்னு அவனுக்கு விளக்கம் சொல்கிறோம், இன்னொரு முட்டாளாக இருக்கிறான். ஃபாதர்ட்ட நீ அறிக்கை செய்யறனாலும் அவன் பாவம் மன்னிக்கப்படலை, பிதாட்ட நீ அறிக்கை செய்யறனாலும் அவன் பாவம் மன்னிக்கப்படலை. உபவாச ஜெபம் போட்டு பாவம் மன்னிப்புக்குன்னு அழுகிறாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் பாவம் மன்னிக்கப்படலை. சார் நெகேமியா அழுதார் சார், ஏசாயா அழுதார் சார், அன்னாள் அழுதார் சார். அன்னாள் அது அன்னாள் திரும்ப திரும்ப சுதந்திரம் வாங்கினதே தெரியாமல் ஒரு ஊர் ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்றாங்க. அந்த மாதிரி சுதந்திரம் வாங்கின பிறகு அடி வாங்கிட்டு இருந்திருக்காங்க சார். ஒரு ஊரில் ஜெனரல் டயர் என்கிறவன் 2000 பேர் சுட்டு கொன்றானா. சுட்டு கொண்டது காரணம் அந்த 2000 பேர் செத்தாத்தான் 30 கோடி பேர் பயந்துருப்பாயிடான்னு. அந்த சுட்டுக் கொள்வதற்கு காரணமாக இருந்தவன் அவனுக்கு ஆலோசனை சொன்ன ராபர்ட் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படைத்தளபதி. அவன் தான் இந்த வெறி குண்டு இந்த அட்வைஸை கொடுத்தானா. அவனுடைய கண்ட்ரோலில் ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமம் சுதந்திரம் பெற்ற பிறகும் பல நாட்கள் அடிமையாக இருந்திருக்கிறாங்க ஹிஸ்ட்ரியில். அந்த இடத்துல தான் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் உட்காந்துருக்கு பல இடங்களில். 2000 வருஷத்துக்கு முன்பாக இங்கே நல்லா கவனிங்க, பாவ மன்னிப்பு எதினால் கிடைக்கப்படுகிறது? என் பாவங்களை அறிக்கையிடுவதனால் அல்ல, பைபிளோடு சொல்லலை இந்த இடத்துல. நல்லா திரும்ப கவனிங்க. 2வது, உபவாசம் போட்டு நான் ஜெபிக்கிறனாலே பாவம் மன்னிக்கப்படலை. பைபிள் தெளிவாக சொல்லுது, விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றீர்கள். கரங்களை தட்டி வாசிப்பா தம்பி. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பாத்தீங்களா, பாவ மன்னிப்பை என்னை பற்றும் விசுவாசத்தினால். அப்ப என்னன்னா, ஒரு மனுஷன் எப்போது நம்ம பாவம் மன்னிக்கப்படுது, என்னுடைய பாவத்திற்காக இயேசு கரையம் செலுத்தி முடித்து விட்டார் என்று நம்புகிற போது அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாவத்தை அறிக்கையிடும்போது பாவம் மன்னிக்கப்படவில்லை, இயேசு செய்ததை நம்பும் போது பாவம் மன்னிக்கப்படுகிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாவத்தை விடுகிறதுனாலும் பாவம் மன்னிக்கப்படவில்லை, இயேசு முடித்ததை நம்புகிறதுனால் பாவம் மன்னிக்கப்படுகிறது. வசனம் எனக்கு இருக்கு, வசனம் உனக்கு இருக்கா? பாவத்தை நீ விட்டுட்டனால உன் பாவத்தை மன்னிச்சிடலாமா? நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் விட்டுட்டேன் சார். ஓஹோ, ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான், ஜட்ஜு முன்னாடி நிற்கிறான், நீ கொலை செஞ்சு, ஆமா சாமி, ஆனா இனிமே நான் கொலை செய்ய விட்டுறேன் சாமி, இனிமே விட்டுறேன், அதனால என்ன விட்டுருக்கேன்னு சொல்ல முடியுமா? நீ இனிமே செய்யாம இருக்கிறனால உன்னை விட முடியாது தம்பி. இதுவரைக்கும் செஞ்சதுக்கு நீ கணக்கு கொடுக்கணும். அப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாவத்தெல்லாம் விட்டுட்டா கடவுள் என்ன மன்னிச்சிருவாரு. பாவத்தெல்லாம் விட்டுட்டீனா இனிமே செய்யாம இருக்கிற பாவத்துக்கு ஒன்று மன்னிச்சிருவாரு. இதுவரைக்கும் செஞ்சதுக்கு என்ன கதை? உபவாசம் போட்டா மன்னிச்சிருவாரு, பைபிள் சொல்லலையே. அறிக்கை செஞ்சா மன்னிச்சிருவாரு, அதையும் சொல்லலையே. என்னை பற்றும் விசுவாசத்தினாலே நான் சிலுவையிலே இதை செய்து முடித்தேன் என்று நீ நம்புகிற மாத்திரத்திலே நீ பாவம் மன்னிக்கப்பட்டாய். என்ன சார், நம்புனதான் பாவம் மன்னிப்பா சார்? ஆமா, விசுவாசா பாவம் மன்னிப்பு. விசுவாசிச்சா பாவம் மன்னிப்பு என்னால் ஏற்றுக்க முடியல. அப்ப பாவம்னா எப்படி வந்துச்சுன்னு பாரு. அப்ப பாவம் மன்னிப்பு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாவம் எப்படி வந்துச்சு? பிதா சொன்னதை ஆதாம் நம்பாம போனான்ல, அதனால பாவம் வந்துச்சு. சரி, பாவம் நம்பாததுனால வந்துச்சுன்னா பாவ மன்னிப்பு நம்புறதுனால தானே வரணும். பாவம் நம்பாததுனால வந்துச்சுன்னா பாவ மன்னிப்பு நம்புறதுனால தான் வரணும். பாவ மன்னிப்பு மட்டும் அறிக்கையில் எப்படி வரும்? பாவ மன்னிப்பு மட்டும் செயல்ல எப்படி வரும்? பாவம் என்பது அவிசுவாசத்தினால் வந்தது என்றால் பாவ மன்னிப்பு என்பது விசுவாசத்தினால் வருகிறது. உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமா? உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமா? ஃபாதர்ட்ட ஓடாத. உனக்கு பாவ மன்னிப்பு வேணுமா? ஹெவன்லி ஃபாதர்ட்டையும் போகாத. அடுத்து தொடங்கிட்டாங்க, அடுத்த பிரச்சனைக்கு வந்துட்டாங்க, கத்தியோடு வராங்க. உனக்கு பாவ மன்னிப்பு வேணுமா? உபவாச ஜெபத்துக்கு ஓடாத. ஏன்னா பைபிள் அப்படி சொல்லல. பாவ மன்னிப்பு வேணுமா? இயேசு முடிச்சதை நம்பு. 10 நிமிஷம் உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறத விட 10 நிமிஷம் உட்கார்ந்து இயேசு என் பாவத்துக்கு சிலுவையில் எல்லாத்தையும் முடித்து விட்டார், இயேசு என் பாவத்துக்கு சிலுவையில் எல்லாத்தையும் முடித்து விட்டார், இயேசு என் பாவத்துக்கு சிலுவையில் எல்லாத்தையும் முடித்து விட்டார் சொல்லு. உனக்கு பாவ மன்னிப்பு வந்துருச்சு, உனக்கு தெரியும். நான் சொல்லவா? நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் பேசு. ஆண்டவரே, நான் போய்
இப்போ பாவ அறிக்கை, இப்போ 2 சைக்காலஜி பேசுகிறேன். சைக்காலஜி இஸ் ஒண்டர்ஃபுல் திங்கு. இப்போ ஒருத்தன் வந்து இப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் வந்து அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கக்கூடாது, நான் அந்த எதிரி இப்படி பேசினான் பார்த்தீங்களா, அவனுக்கு நான் ஈர்த்து பேசியிருக்கக்கூடாதப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, அவனை நான் திட்டினது தப்புப்பா, ஆனால் அந்த பையன் செஞ்சது கொஞ்சம் தப்பு தான், ஆனாலும் நான் செஞ்சது அதை விட தப்பு தான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். 10 நிமிஷம் பேசி அறிக்கை செய்கிறான். இவனுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும், பாவத்தை இப்போ கிளறிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நோண்டி கலரி மாதிரி கிளறிக்கிட்டு இருக்கிறான். கிளற அந்த பாவத்துக்குள்ளே உள்ளே போயிட்டான். போய் இப்போ அது அறிக்கைன்ற பேரில் அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், தன் பாவத்தை பேசலை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சிந்தின ரத்தத்தில் என் பாவத்தை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, அதனால் நான் அன்னைக்கே மன்னிக்கப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன், பாவத்தின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டதை விசுவாசிக்கிறேன், சாபத்தின் வல்லமையில் மீட்கப்பட்டதை விசுவாசிக்கிறேன், வியாதியின் வல்லமையில் மீட்கப்பட்ட விசுவாசிக்கிறேன். இந்த 2 பேரும் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வராங்க பாருங்களேன். வரும்போது எவனுடைய சைக்காலஜி நீதிமான் இருக்கும் தெரியுமா, இவனுடைய சைக்காலஜி திரும்ப அந்த பாவத்தை செய்யலாம்னு தோணும் தெரியுமா. இந்த பேட்ட ஒரு விபச்சார பாவத்தை தொடர்ந்து நீ அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து என்ன செஞ்சிருவ தெரியுமா, நாளைக்கு வந்து மொத்தமாக மன்னிப்பு கட்டுருவோண்டான்னு முடிவுக்கு வந்துருவ. விபச்சாரத்தை நீ தொடர்ந்து அறிக்கை பண்ணியிருந்தா என்ன நடக்கும், கிரியேட் பண்ணப்படும். யுவர் டங் ஹேஸ் கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். நீ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கு, பேச கொஞ்ச நேரத்தில் அந்த ஆவியெல்லாம் உன்னை சுற்றி வந்து அடுத்த பாவத்துக்கு நீ தயாராகிடுவ. எத்தனை பேர் பாவ மன்னிப்பு ஜபத்தை பாதியில் நிப்பாட்டிட்டு போய் பாவம் செஞ்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு. தட் இஸ் டெவில் சைக்காலஜி. ஆனால் எவன் ஒருத்தன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையும் அவர் சிந்தின ரத்தத்தையும் அதனால தன் மீட்கப்பட்டதையும் அதனால தன் பாவம் நீங்க கழுவப்பட்டதையும் எந்த மனுஷன் பேசுகிறானோ அந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் போது நீதிமான்கிற உணர்வு அவனுக்குள் வர ஆரம்பிக்கும். எப்படி வேலை பார்க்குது பாருங்க. அதனால தேவன் அந்த வழியை கை கொள்றாரு. விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டீர்கள். இன்று இரவு உனக்கு ஒரு பாவ மன்னிப்பு நினைச்சா கூட ஏன் செஞ்சது விசுவாசிக்கிறதா. அடுத்த வாரம் தொடர்ந்து எடுக்கிறேன், நிறைய பேச வேண்டியிருக்கு. இந்த பாவம் நீதிமானாக்கப்படுறதுன்றது பாவத்திலேருந்து கழுவப்படுறது கிடையாது. இந்த பாவ மன்னிப்புன்னு இருக்குல்ல, இதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நீங்க செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை, அந்த மன்னிப்பை பற்றியே பேசலை. நீங்க செஞ்ச பாவத்தை இப்போ நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் அறிக்கை செய்றீங்களே கர்த்தர்ட்ட, இதனால நீங்க என்ன ஆகலை, நீதிமான் ஆகலை. அப்போ இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்கள்ன்ற வார்த்தையே நீங்கள் செய்கிற பாவங்களை பற்றி பேசவில்லை. கையை தட்டு. ஓகே, அடுத்த வாரம் பார்ப்பாங்க. பாவ மன்னிப்புன்ற வார்த்தையோட முழு அர்த்தமே வேற. நெக்ஸ்ட் வீக் வில் சி. நீங்கள் பாவ மன்னிப்புன்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க முந்தா நேற்று சிகரெட்டை களவாண்டது, வந்து அங்கிட்டு இருக்க அடுத்தவன் கோழிக்காக களவாண்டது, வந்து இந்த மாதிரி பாவங்களை மன்னிப்புக்கு பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம், நீ கழுவப்பட்ட பாவியாகிற. ஆனால் ஒரே ஒரு பாவத்தை மன்னிக்கப்பட்டாதான் நீ நீதிமானாகிற. கையை தட்டு. நீ செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்கு மன்னிக்கப்படும் போது நீ கழுவப்பட்ட பாவியாகிறாய். ஓகே, கழுவப்பட்ட பாவியா. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு. ஒரு மாடு, ஒரு எருமை மாடு சகதியில் விழுந்துட்டு நல்லா குளிச்சுட்டு எந்திரிச்சு வருது. இந்த எருமை மாடு எப்படி இருக்கு, அழுக்கா இருக்கு. இது மேலே இருக்க சகதியெல்லாம் கழுவுறாங்க. கழுவுன உடனே இப்போ சுத்தமான எருமை மாடா இருக்கு. இதுதான் நீங்க செஞ்ச பாவத்தை நீங்க அறிக்கையிடும் போது நடக்கிறது. உங்க பாவத்தை எல்லாம் நீங்க செஞ்சீங்களே, அதெல்லாம் கழுவின பிறகு இப்போ நீ சுத்தமா இருப்ப. சுத்தமான பாவி. எருமன்டன். அருமை அருமை. பாவி, சுத்தமான பாவி. அப்ப இந்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெறும்போது நீ சுத்தமான பாவியா இருக்க. வேற ஒரு பாவத்திலிருந்து நீ மன்னிக்கப்படும் போது நீ நீதிமானாக்கப்படுற. அந்த பாவம் என்னவென்றால், ஆதாம் செய்த பாவத்தினாலே நீ பாவியாக்கப்பட்டாய். பாவியான பிறகு 10 பாவத்தை செய்யற. இந்த 10 பாவத்துக்கு நீ மன்னிப்பு கேட்கிற. இப்ப கழுவப்பட்ட பாவியா இருக்கிற. ஆனா இயேசு வந்தது இந்த சில்ற பாவத்துக்கு மட்டும் கிடையாது. உன்னை பாவியா ஆக்குறதுக்கு ஒருத்தன் பாவம் செஞ்சான் பார், அந்த பாவத்துல இருந்து உன்னை டிஸ்கனெக்ட் பண்ணி உன்னை நீதிமானாய் மாற்றி கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். இந்த நீதிமானாக்கப்படுவது நான் பாவரிக்கை செய்யறதுனால வராது. எப்படி பாவரிக்கை செய்ய முடியும்? பாவம் செஞ்சது ஆதாம். நீ எப்படி பாவரிக்கப்படுவ? ஆதாம் செஞ்ச பாவத்தை மன்னிங்கப்பா, நீ ஜெபிக்க முடியுமா? ஆதாமங்கடான்றாரு. ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நான் இங்க இருக்கிறேன். இவன் உனக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். யூ கேனாட் ப்ரே ஃபார் ஆடம் சின். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆதாம் பாவத்துக்கு ஆதாம் தான் அறிக்கை செய்ய முடியும்.
அப்ப ஆதாம் பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு சிலுவையில செய்து முடித்ததினாலே நீங்க டெலிவர் ஆகிறீங்க. டெலிவர் ஆனதினாலே நீங்க நீதிமான் ஆகிறீங்க. நான் சொல்லுகிற பாவ மன்னிப்பு நீதிமானாக்கப்படுவது பாவ மன்னிப்பு. நீ சொல்ற பாவ மன்னிப்பு கழுவப்பட்ட எருமைக்கான பாவ மன்னிப்பு. பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுவதற்கு உபவாசம் போட்டது நெகேமியா காலத்தின் பழைய ஏற்பாட்டு பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் பாவம் செஞ்சுட்டு வந்து அழுவாய், ஓன்னு அழுவாய். பழைய ஏற்பாடு உபவாசத்தினால் மன்னிக்கப்பட்டது பாவங்கள். பழைய ஏற்பாட்டிலே பாவங்களை விட்டு விடுவதனால் மன்னிக்கப்பட்டார்கள். மன்னிக்கப்பட்டார்கள், இரக்கம் பெற்றார்கள் தான் சொல்ல முடியும். ஒருத்தன் 10 பேரை குத்துட்டு 11 பேரை குத்துற கையை வாங்கிட்டு சரி இனிமே குத்தலப்பான்றான். அதுக்காண்டி 10 பேரை குத்துற விட்டுற முடியுமா? நீ பாவத்தை விட்டு விடுவதனால் நீதிமானாயிர முடியாது. சிலுவையிலே இயேசு முடித்ததை விசுவாசிக்கும் பட்சத்தில் தான் நீ நீதிமானாக்கப்பட முடியும். ஏனென்றால் இயேசு ஒருவர் தான் எல்லா பாவங்களுக்கான கரையத்தை சிலுவை கொடுத்து முடிக்கிறார். அதனால பைபிள் சொல்லுது விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். வாவ்! நீங்கள் அறிக்கை செய்தால் நீதிமானாக்கப்படவில்லை. பாவங்களை நிறுத்தியதனால் நீங்கள் நீதிமானாக்கப்படவில்லை. இயேசு முடித்ததை விசுவாசித்ததினால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள். தொடர்ந்து நீதிமான்கிற உணர்வு உங்களுக்கு பெருக வேண்டும் என்றால் இயேசு முடித்ததை மறுபடி நீங்கள் பேசும்போது நீதிமான்கிற உணர்வு உங்களை அதிகமாக ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். இதுதான் அறிவு என்கிற இடத்திலிருந்து உணர்வு என்கிற இடம். நான் முதலாவது உங்களிடத்தில் பேசுவது, உங்களால் உணர முடியாவிட்டாலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். அடுத்த வாரம் தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு நீங்கள் யார், நீதிமான் என்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்ப்போம். கண்கள் மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே நீதிமான் என்பது உணர்வல்ல, அது ஒரு அறிவு என்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கு பேசியிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து வார்த்தையில் ஒரு வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய ஆகாரம் சிறப்பாய் நாமே. ஆவிக்குரிய நன்மைகளை அறுத்த நாம் சரீரத்துக்குரிய நன்மைகளை விதைப்போம். உங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக விதைப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இவ்வளவு நேரம் வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். கண் கொட்டாமல் வார்த்தையை கவனித்தோம். இது எங்களுக்கு நீர் இலவசமாய் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தை இன்னும் அநேகருக்கு போவதற்கு இந்த ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த ஊழியத்தின் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் லட்சங்களுக்கு கடந்து செல்ல, இந்த ஊழியத்தின் மூலமாக ராஜ்யம் விரிவடைய தேவையான பொருளாதாரத்தை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் நீர் எங்களை ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறோம். நன்றி இல்லாதவர்களாய் வார்த்தையை கேட்டு கடந்து செல்கிறவர்களாய் இல்லாதபடிக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் தொடர்ந்து விதைக்க கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த விதை எங்களுக்கு இன்னும் 1000 ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை ஆசீர்வாதங்களாய் திரும்பி வரப்போகிறக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் காணிக்கை விதைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். அதன் மூலமாக எங்கள் சரீரமும் ஆவி ஆத்மாவும் சுகம் பெற்றதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நீதிமான் உணராட்டினாலும் அந்த நீதி எங்களுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆதாம் முதற்கொண்டு மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாதிருந்தும், பாவம் என்கிற அறிவு இல்லாதிருந்தும், பாவம் என்கிற உணர்வு இல்லாதிருந்தும், உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை என்றாலும் பாவம் தன் வேலையை செய்தது. அப்படியே கர்த்தாவே, சிலுவைக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற நாங்கள், ஆதாமிற்குள்ளாய் அல்ல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற நாங்கள் பாவங்களின் ஆளுகையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வு எங்களுக்கு இல்லாவிட்டாலும் அந்த நீதி எங்களுக்குள்ளே தன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள அதனுடைய வேலை அதிகரிக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்.
கிறிஸ்து இயேசு நாமத்தில் செய்தியை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும், அடியனுடைய வாழ்க்கையிலும், என்னை சுற்றி இருக்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அந்த நீதிமான் என்கிற உணர்வு, அறிவும் பெருக பரிசுத்த ஆவியான உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஓடினது வீணாய் போகாதபடிக்கு ஆவியானவர் நல்ல அறுவடையை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உன்னுடைய சந்ததி யாவரும் நீதிமான்கள் என்று எண்ணப்படுவார்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை என்னுடைய ஊழியத்தில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.